இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குளிரூட்டப்பட்ட அறையில் குங்குமப்பூ விவசாயம் சாதித்து காட்டிய கேரள இளைஞர் பாராட்டிய நரேந்திர மோடி. அது எப்படி குமாரு, குழு குழுன்னு இருக்கிற அறையில குங்குமப்பூ விவசாயம் எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கும். குங்குமப்பூ விவசாயம் அப்படின்றது நாட்டுடைய பிற பகுதிகளில் சாத்தியமில்லை அப்படின்ற நிலை தாங்க இருந்து வந்துச்சு. இந்த சவாலை முறியடிச்சு மொட்டை மாடியில வைக்கிறேன்டா, குங்குமப்பூவை வளர்க்கிறேன்டா அப்படின்னு இப்போ கேரளாவை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் சூப்பரா சாதிச்சும் காட்டி இருக்காரு. இவருடைய பேர் சேஷாத்ரி. 33 வயசாகிற இவரு தன்னுடைய வேலையை விட்டுட்டு முழு நேரமா இந்த குங்குமப்பூ சாகுபடியில இறங்கிட்டாரு. கேரளா வயநாடு மாவட்ட சேர்ந்த இவரு குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள்ள பல அடுக்குகளா தட்டுகளை வச்சு அதுல குங்குமப்பூ விவசாயம் செஞ்சிட்டு இருக்காரு. அட தண்ணியும் மண்ணும் இல்லாம ஏரோபோனிக் முறையில இத பண்ணிட்டு இருக்காருங்க. இத பத்தி அவர் சொல்லும்போது மாடர்ன் டெக்னாலஜியோட சேர்ந்து விவசாயம் மீது எனக்கு அதிக ஆர்வம் இருந்துச்சு. அண்ட் அதன் அடிப்படையில காஷ்மீர்ல மட்டுமே வளரக்கூடிய இந்த குங்குமப்பூவை விவசாயம் செய்யும் ஆசை ஏற்பட்டுச்சு. புனே போயிருந்தப்போ குங்குமப்பூ விவசாயம் செய்வது பத்தி அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா புனேல இருந்து பூண்டு வடிவத்துல தோற்றம் அளிக்கிற இந்த குங்குமப்பூ கிழங்குகளை வர வச்சேன். சோ காஷ்மீர்ல எப்படி அந்த வெதர் கண்டிஷன்லாம் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈரப்பதத்தை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் இன்டர்நெட் மூலியமா இயங்குற கருவிகளை பயன்படுத்திட்டு வரேன். ஈரப்பதம் மூலியமா குங்குமப்பூ பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துகளும் வழங்கப்படுது. 225 அடி சதுர அடியில குளிரூட்டப்பட்ட அறை அமைச்சிருக்கேன். வெளிச்சத்துக்காக விளக்குகள், மின் விளக்குகள் அமைச்சிருக்கேன். செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் குங்குமப்பூக்கள் விவசாயம் செய்யும் காலம் இருக்கு. 4 மாசத்துல வயலட் வண்ணத்துல பூக்கள் மலரும். மலர்ந்த குங்கும பூக்கள்ல இருந்து அதோட சூலக இழைகளை கவனமா சேகரிச்சு பிரத்யேக இயந்திரத்துல அதை உலர்த்தி எடுக்கணும். ஒரு பூல பாத்தீங்கன்னா 3 சூலக இழைகள் கிடைக்கும். தரத்தை பொறுத்து விலை மாறுபாடும் இருக்கு. இத பத்தி PM நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டி இருக்காரு. வயநாட்டுல குங்குமப்பூ விளைவிச்சிருக்காங்க. மனம் இருந்தால் செயல்படுத்த வழி பிறக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இவர் இருக்காரு அப்படின்னு பாராட்டி இருக்காரு. சேஷாத்ரி அவர்கள் பத்தி மனதின் குரல் என்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில PM நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் இட்ஸ். ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்களேன்னு பதறிய விவசாயி. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீட்ட பரபரப்பான வீடியோ. விழுப்புரம் பக்கத்துல வழுதரெட்டியில பாலமுருகன் அப்படின்றவருக்கு சொந்தமான கிணத்துடன் கூடிய வயல்வெளி அமைஞ்சிருக்கு. இந்த வயல்வெளியில இருக்கிற கிணத்துல இருந்து நீர்மூழ்கி மோட்டார் மூலியமா பாசனத்துக்காக நீரை பாய்ச்ச போயிருக்காரு. அப்போ கிணத்துல மான் விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்திருக்குங்க. மானை பார்த்ததும் பதறி போயிட்டாரு. உடனடியா தீயணைப்பு துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காரு. தகவலின் பேர்ல விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த புள்ளிமான பத்திரமா மீட்டிருக்காங்க. தொடர்ந்து வன அலுவலர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துல காயங்களுடன் இருந்த மானுக்கு முதலுதவி சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா காப்பு காட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.